டெலகாமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ், ஓஎஸ்எஸ், பிஸ்னஸ் சப்போர்ட் சிஸ்டம், ஆப்ரேஷனல் சப்போர்ட் சிஸ்டம். இது பிஎஸ்எஸ்ல வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கனெக்ஷன் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பிளானே ஆக்டிவேட் ஆகும். ஒரு ப்ரீபெய்டோ போஸ்ட்பெய்ட் பிளானோ ஆக்டிவேட் ஆகும். அந்த ப்ரீபெய்டு போஸ்ட்பெய்டு பிளானில் வந்து நீங்கள் உங்களோட வேலிடிட்டி எல்லாமே ஆட் ஆகிருக்கும். அதில் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் என்னென்னு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளார ஒரு சாஃப்ட்வேர் வந்து மெயின்டைன் பண்ணும். அதில் போய் உங்கள் ஃபோன் நம்பர் அடித்தா கிளியராக எல்லா டீட்டெயில்ஸும் இதில் காட்டும். நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க ஏதுன்னு. அதேமாதிரி பில்லிங் சிஸ்டம் இருக்கும். பில்லும் ஜென்ரேட் ஆகும். மாதம் ஒரு பில்லு ஜென்ரேட் ஆகி போகும். இந்த பில்லு ஜென்ரேட் ஆகிறதுக்கு டேட்டா வந்து நெட்வொர்க்லேருந்து வரும். கால் டேட்டா ரெக்கார்டுவாங்க, சிடிஆர்பாங்க. இந்த சிடிஆர் மூலமாக இந்த ஃபோன் நம்பர் எப்போ என்னென்ன கால் பண்ணிச்சு, எவ்வளோ இன்டர்நெட் யூஸ் பண்ணிச்சு, எவ்வளோ நாள் ரோமிங்கில் இருந்துச்சுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பில்லிங் சிஸ்டம் அனுப்பும். இந்த பில்லிங் சிஸ்டம் அதை எடுத்து படிச்சுட்டு நீ என்ன பிளானில் இருக்க, உனக்கு என்னென்ன டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு பில்லு ஜென்ரேட் ஆகும். நான் சொல்கிறது போஸ்ட்பெய்டில் வச்சுங்களேன். ஆனால் இதுலேயும் பிரச்சனை வருமானா, எஸ், நிறையா கேசஸ். சில பேருக்கு வந்து பில்லிங் வந்து தப்பாக போயிருக்கும். டிஸ்கனெக்ட் பண்ணவங்களுக்கு பில் போகும், பில்லு தப்பாக சார்ஜ் ஆகி போகும். இதெல்லாம் வந்து டிஸ்பியூட் கிளைம் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க செக் பண்ணிட்டு எஸ் இவங்க சொல்கிறது கரெக்டு, இதை மாற்றணும், இது சரி பண்ணுங்கிறத இவங்க சரி பண்ணுவாங்க. இது ஜென்ரலாக நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்போதுமே பில்லு வந்துச்சுன்னா ஒரு தடவை பாருங்கள். கம்ப்யூட்டர் எப்போதுமே கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா மனுஷன் தான் அதுலேயும் ஒர்க் பண்ணுறான். அவனும் எங்கேயாவது பக்கு ஏதாவது தப்பு பண்ணி வச்சுருப்பான். யாருக்காச்சும் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை ஆகிடும். பிஸ்னஸ் சப்போர்ட் சிஸ்டம், நெட்வொர்க் இன்வென்ட்ரி சிஸ்டம், பில்லிங், இதெல்லாம் வந்து